வாலி கிஷ்கிந்தா ராஜ்யத்தின் மன்னன். அவன் மிகுந்த பலமும் வீரமுள்ள வானர குலத்தைச் சேர்ந்தவன். வாலிக்கு போரில் எதிரியை வெல்ல தனித்திறமை இருந்தது. அவன் யாருடன் போரிட்டாலும் அவரின் பாதி பலம் வாலியின் உடலுக்குள் சென்றுவிடும். இதனால் வாலியிடம் நேருக்கு நேர் போரிட்டு யாரும் வெல்ல முடியாது. இது மட்டும் இல்லாமல் அவன் மிகவும் வேகமாக ஓடக்கூடியவன், யாருக்கும் அடங்காதவன், மிகுந்த பலசாலியாக இருந்தான். ஒரு நாள் வாலி தனது சகோதரன் சுக்ரீவனுடன் மகிழ்ச்சியாக இருந்தபோது ஒரு அசுரன் வந்தான். அவனுடைய பெயர் மாயாவி. அவனுக்கும் வாலிக்கும் ஏற்கனவே பகை இருக்கிறது. அந்த மாயாவி வாலியிடம் சண்டைக்கு வருமாறு அழைக்கிறான். வாலி மாயாவியை எதிர்த்து போர் புரிய மாயாவி வலி தாங்க முடியாமல் ஒரு குகைக்குள் ஓடினான். வாலி அந்த குகைக்குள் மாயாவியை துரத்திக் கொண்டே உள்ளே சென்றான். சுக்ரீவன் அந்த குகைக்கு வெளியே காத்திருந்தான். பல நாட்கள் கடந்தும் வாலி வெளியே வரவில்லை. ஆனால் அந்த குகையில் இருந்து இரத்தம் வெளியே வழிந்தது வந்தது. அந்த இரத்தத்தை கண்ட சுக்ரீவன், வாலி இறந்து விட்டான், மாயாவி வெளியே வந்தால் என்ன செய்வது என்று நினைத்து குகையின் வாயிலை பெரும் கல்லால் மூடிவிட்டான். பிறகு கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு திரும்பி அங்கு ராஜாவாக சுக்ரீவன் முடிசூடிக் கொண்டான். ஆனால் உண்மையில் வாலி உயிருடன் இருந்தான். அவன் மாயவியை கொன்று வெளியே வந்தபோது குகையின் வாயில் மூடப்பட்டிருந்ததை பார்த்தான். அவன் கோபம் கொண்டு அந்த பெரும் கல்லை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து தனது ராஜ்யத்திற்கு சென்று பார்த்தபோது சுக்ரீவன் அங்கு ராஜாவாக அமர்ந்திருந்தான். அதை பார்த்ததும் சுக்ரீவன் தனக்கு துரோகம் செய்து விட்டதாக எண்ணி வாலி கோபம் அடைந்து சுக்ரீவனை துரத்த ஆரம்பித்தான். சுக்ரீவன் வாலியின் கோபத்தை பார்த்து பயந்தான். அவன் எங்கே சென்றாலும் வாலி அவனை துரத்தினான். கடைசியில் சுக்ரீவன் ஸ்ரீராமனை சந்தித்து தனது நிலைமையை கூறி தனக்கு உதவுமாறு கேட்கிறான். ஸ்ரீராமன் சுக்ரீவனுக்கு உதவ ஒப்புக்கொண்டார். அவர் வாலியுடன் நேரடியாக போர் செய்யாமல் ஒரு திட்டம் தீட்டி கொடுத்தார். அதன்படி சுக்ரீவன் கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு வாலியிடம் சென்று போர் செய்ய வருமாறு அழைத்தான். இருவரும் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீராமன் ஒரு மரத்திற்கு பின்னால் இருந்து ஒளிந்து கொண்டு அம்பு எய்து வாலியை கொன்றார்.